அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டேஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மார்ச் 24ஆம் தேதி உலக காசநோய் தினமாக கடைபிடிக்கப்படுது. நமக்கு இந்த காசநோய் வந்து மருத்துவம் சார்ந்து இருக்கிறதுனால பழைய ஓல்டு கொஸ்டினில் வந்து மருத்துவம் சார்ந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடும். ஃபஸ்ட் எடுத்தோடனே உலக சுகாதார தினம் என்னைக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 7 அப்படிங்கிறது தான் உலக சுகாதார தினம். இது வந்து ஓல்டு கொஸ்டினில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்ததாக பாருங்கள், தடுப்பூசி தினம் என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க. 28 ஜனவரிங்கிறது தடுப்பூசி தினம். அடுத்ததாக இங்கே உலக சி ஆப்ஷனில் பாருங்கள், உலக புற்றுநோய் நாள். உலக புற்றுநோய் நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4 அப்படிங்கிறது தான் உலக புற்றுநோய் நாள். ஸோ அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காசநோய் தினமாக கடைபிடிக்கப்படுது. இதை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, உலகின் மிக மோசமான தொற்று நோயான காசநோய் முடிவுக்கு கொண்டு வருவதன் அவசரத்தை வலியுறுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 24ஆம் தேதி உலக காசநோய் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது காசநோயோட தீவிரத்தன்மையை வலியுறுத்தி அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக தான் இந்த டேஸ் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆண்டோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை லைட்டாக இங்கிலீஷில் பார்த்துட்டு வந்துடுவோம். திஸ் இயர் தீம் இஸ் எஸ் வி கேன் எண்ட் டிபி, கமிட், இன்வெஸ்ட், டெலிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்மளால் டிபியை ஒழிக்க முடியும், கமிட்டாக இருக்கணும், இன்வெஸ்ட்னால் அதில் முதலீடு செய்யணும், டெலிவர் ஸோ வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் பார்க்கும்போது ரொம்ப தூய தமிழில் இருக்கும். ஆம், காசநோயை முடிவு கொண்டு வர முடியும், உறுதியளிக்கவும், முதலீடு செய்யவும், வழங்கவும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வருடத்துக்கான கருப்பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்ச் 24 உலக காசநோய் தினம். அடுத்ததான் இன்றைக்கி தலைப்பு செய்தியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகத்சிங்கை பற்றி கொடுத்துருக்காங்க. பகத்சிங் சுக்தேவ் ராஜகுருவுக்கு தியாகிகள் தினத்தில் பிரதமர் புகழாரம் அப்படிங்கிற செய்தி. தியாகிகள் தினத்தை முன்னிட்டு பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு ஆகியோருக்கு பிரதமர் வந்து புகழாரம் சூட்டியிருக்காங்க. என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 23 நேற்றைய தினம். மார்ச் 23 தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் ஆகியோருக்கு வந்து உன்னத தியாகத்தை நமது தேசத்தின் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இவங்களை பற்றி கொஞ்சம் பார்த்துரும். இப்போ பகத்சிங் பார்த்தீங்க அப்படின்னா 2019 அப்புறம் சிலபஸ் மாற்றினாங்க. சிலபஸ் மாற்றினதில் தலைவர்கள் உருவாகுதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பகத்சிங் ஆட் பண்ணப்பட்டார். ஸோ அதுக்கப்புறமாவே டிஎன்பிசியோட கொஷின்ஸில் பார்த்திங்கன்னா அவர் எல்லா கொஷின்ஸ்லையுமே மோஸ்ட்லி வர ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வகையில் பாருங்கள், லாஸ்ட்டாக எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துருவோம். பகத்சிங் மரணத்திற்கு தண்டனை விதிக்கப்படுவதற்கான காரணம், முதல்ல அவர் எப்போ இறந்தார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் லைட்டாக. தூக்கிலிடப்பட்ட நாள்னு கேட்டிருக்காங்களா. ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் 23, 1931 தான் அவர் இறந்தது. நமக்கு மார்ச் 23 செய்தியிலே கொடுத்துருக்காங்க. ஆனால் வருடங்கள் பார்த்தீங்கன்னா 1931 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வகையில் ஃபஸ்ட்லேருந்தே போயிடும். பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கான காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், லாகூர் சதி வழக்கு அப்படிங்கிறது தான். ஸோ லாகூர் சதி வழக்கு 1929 நடக்கும். அதற்காக தான் அவருக்கு வந்து இந்த தூக்கு தண்டனை வழங்கியிருப்பாங்க. அடுத்ததாக பாருங்கள், இது வந்து குரூப் 1 கேட்ட கேள்வி. நான் ஏன் நாத்திகவாதி என்னும் கட்டுரையை எழுதியவர். குரூப் 1 கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாகவும் சில எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா, நான் ஏன் நாத்திகவாதி என்னும் கட்டுரை, அதாவது புக்காகவே அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஸோ அது பகத்சிங்கோட புக்கு தான். அப்புறம் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள்னு கேட்டிருக்காங்க. மார்ச் 23, 1931. சில வருடங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வருடம் தெரியும், தேதிகள் தெரியாது. ஸோ இந்த வகையில் இது வந்து தேதி ப்ளஸ் வருடம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ கேட்குற எக்ஸாம்ஸில் எல்லாமே மோஸ்ட்லி வருடம் ப்ளஸ் தேதியோட சேர்த்து தான் கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் சேர்த்து படிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது கீழே பாருங்கள், இது வந்து குரூப் 4 2022 கேட்கப்பட்ட கேள்வி. பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் படி பார்த்தோன்னா 2வது கூற்று மட்டும் சரி. 1929 பகத்சிங் PK தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவையின் மீது குண்டு வீசியிருப்பார்.
அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1930 பகத்சிங் சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை தாக்கினார் அப்படிங்கிறது பகத்சிங் கிடையாது, அது சூர்யா சென் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ இந்த வகையில் பகத்சிங் பற்றி பார்த்தாச்சு. இந்த 3 கொஸ்டினா. அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா, டேஷ் என்பவர் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை உருவாக்கியிருக்கார். ஸோ பகத்சிங்கோட மாமா அவர் பாரத மாதா கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காரு. ஸோ அதனால் அவரோட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பகத்சிங் மட்டும் இல்லாமல் அவங்க மாமாவையும் சேர்த்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்து பாருங்கள், பகத்சிங் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 2வது மற்றும் சரியா என்ன அப்படின்னா, லாகூரில் லத்தி அடிக்கு காரணமான ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரியை சுட்டு கொன்றார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பகத்சிங் பற்றி. அவர் கொன்னதுனாலையும் அந்த தூக்கு தண்டனைக்கு இதாக இருக்கும். ஸோ லாகூரில் லத்தி அடிக்கு காரணமான ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரியை சுட்டு கொன்றார் அப்படிங்கிறது சரியான ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கேல் ஓ டயர்லேயே 2 பேர் உண்டு. ஆமாம். ஸோ அதில் அந்த நேமை கூட மாற்றி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அது தவறான ஆன்சராக இருக்கலாம். அடுத்து பாருங்கள், சாண்டர். இப்போ இங்கே இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் சாண்டர் சுட்டு கொன்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே சாண்டர் படுகொலை வழக்கில் 23 மார்ச் 1931 லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர் சிறையில். என்ன வழக்குன்னு பார்த்தாலும் லாகூர் சதி வழக்கு தான். ஸோ அந்த வகையில் டி ஆப்ஷன் படி பார்த்தோன்னா 2 மற்றும் 4. பகத்சிங் மற்றும் ராஜகுரு, அப்புறம் 4வது ஆப்ஷன் பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுக்தேவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது குழப்பறக்காண்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்து அடிச்சிட வேண்டியதான். அடுத்து பாருங்கள், டேஷ் என்பவர் பகத்சிங்கின் மாமா. அது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ஸோ ரிப்பீட்டாக வந்திருக்கு. இதுவும் ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்து பாருங்கள், சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட அந்த ஏற்கனவே பார்த்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டடாக தான் வருது. ஏற்கனவே பார்த்த கொஸ்டினில் 3 ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து சர்தார் பட்டத்தோடு கொடுத்துருக்காங்க. சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் லாகூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டினில் ஆப்ஷனில் தான் பகத்சிங் இருக்கார். ஆனால் அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த இவர் குதிராம் போஸ் அப்படிங்கிறவர். அடுத்து பாருங்கள், நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பகத்சிங் தான். நவஜவான் பாரத் சபா அப்படிங்கிற அமைப்பையும் உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த வகையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள். யாரை பற்றி அப்படின்னா பகத்சிங்கை பற்றி. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை இது மூலமாக இந்த செய்தி மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் அஃபேருக்கு மட்டும் பேப்பரை பார்க்காம இந்த மாதிரி ஒரு நினைவு நாளோ இல்லை பிறந்த நாளோ வரும்போது அதன் மூலமாக சில கட்டுரைகள் இருக்கும். அந்த கான்செப்ட் மூலமாக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாஸை புரிஞ்சு கொள்வது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதன் மூலமாக ஒரு சின்ன தூண்டுதல் ஏற்பட்டு அதன் மூலமாக படிக்கிறதுங்கிறது ஒரு ஆர்வம் மிகுதியாக இருக்கும். நமக்கு சிலபஸ் படி நிறையவே இருக்கும். இந்த வகையில் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நியூஸ் பேப்பரை பொறுத்தளவில் டேட்டா கம்மியாக இருக்கும், கான்செப்ட் அதிகமாக இருக்கும். ஸோ கான்செப்டை இங்கே புரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டாஸை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னை பொறுத்தளவில் பேப்பருங்கிறது, நியூஸ் பேப்பருங்கிறது கரண்ட் அஃபேர் மட்டும் கிடையாது, ஜென்ரல் ஸ்டடீஸும் சேர்த்து அப்படிங்கிறது தான். இது மாதிரி கேள்விகள் மூலமாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பகத்சிங்கை பற்றி பார்த்தாச்சு. புது புக்கை பொறுத்தளவில் அவர் எவர் கிரீனாகவே, புது சிலபஸை பொறுத்தளவு அவர் எவர் கிரீனாகவே இருக்கார். இந்த நீதிபதி கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் விளக்கத்துடன் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது இந்த நீதிபதி வீட்டில் பணம் எடுத்திருக்காங்க. அந்த வகையில் அவர் டெல்லி ஹைகோர்ட்டோட உயர்நீதிமன்ற நீதிபதி. அந்த வகையில் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு அவரை டைரெக்டாக சார்ஜ் பண்ணாமல் இவங்க மூலமாக, அதாவது டெல்லி ஹைகோர்ட்டுக்கு ஒரு ஆர்டர் பிறப்பித்ததன் மூலமாக அவங்க இது குறித்து ஆலோசிக்க கொலிஜியம் கூட்டம் நடைபெற்றிருக்கு. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதி டெல்லி ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதிக்கு ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. அதன் மூலமாக விசாரணை நடந்துட்டுருக்கு. இது போக கொலிஜியமும் கூட்டம் நடைபெற்றிருக்கு. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிராக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் டெல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிக்கை தாக்கல் செய்தார். இவர் அந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டதுனால இவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அவுரங்கசீப் சமாதி அகற்றும் விவகாரத்தில் வன்முறை அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவுரங்கசீப் பற்றி பார்த்தோம். இது போக இதில் தொடர்புடைய சிவாஜியோட பையனான சாம்பாஜியும் இதில்
இந்த இதில் இருக்காது. ஸோ இதுவும் வரலாறு சம்மந்தமாக இருக்கிறதுனால இதன் மூலமாகவும் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னொரு கான்செப்ட். இப்போ இங்கே பாருங்கள், இது நேற்றுக்கு பார்த்த அதே செய்தி தான். இந்த வருஷத்துக்கான உலக அழகி போட்டி இந்தியாவில் தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் நடக்கிருக்கு. ஸோ இந்த வகையில் கடந்த ஆண்டு மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் பெற்ற விக்டோரியா கேஜர் தேல்விக் அப்படிங்கிறவங்களும் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டம் பெற்ற ரியா சிங்கா நேற்றுக்கே இவங்களும் இடம்பெற்றிருந்தாங்க. நேற்று வந்து டெல்லி முதல்வரை பார்த்து பார்வையிட்டிருந்தாங்க. இன்றைக்கி தாஜ்மஹாலை போய் பார்த்துருக்காங்க. ஸோ 2 பேரோட நேமே மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்தியாவில் இந்த வருஷம் உலக அழகி போட்டி நடக்கிறதுனால ஏற்கனவே நடந்தவங்களோட இதை எதிர்பார்க்கலாம். அடுத்து தேர்தல் ஆணையம் பாருங்கள். தேர்தல் ஆணையம் பற்றி பார்க்கும்போது மாநில தலைமை தேர்தல் ஆணையரோட பேர் கொடுத்துருக்காங்க. மாநில தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரியோட பேர் வந்து அர்ச்சனா பட்நாயக். இவங்க தான் எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்ஸை நடத்துகிறவங்க. இது போக மாநில தேர்தல் ஆணையர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து உள்ளாட்சி தேர்தலெல்லாம் நடத்துகிறவங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 6.36 வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற புள்ளி ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. வரும் ஆண்டில் அடுத்த ஆண்டில் வந்து சட்டப்பேரவை தேர்தல் இருக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து இதற்கிடையே தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்று கொண்ட ஞானேஷ்குமார் அவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு தெரிய வேண்டியது தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ஞானேஷ்குமார் அப்படிங்கிறது. ஸோ அப்டேட் ஆகாதவங்க கொஞ்சம் இந்த மாதிரி நேம்ஸ் வரும்போது கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள். இதில் 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க, அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்பட்ட. அப்படின்னா பொதுவாக ஒரு கட்சி ஆரம்பித்தாலே பதிவு பண்ணிடுவாங்க. அங்கீகரிக்கப்பட்ட அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட வாக்கு சதவீதம், தனியாக ஒரு சின்னம் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கருதப்படுகிறது. இப்போ புதுசாக இந்த எலெக்ஷன்லேருந்து இந்த முரண்பாடுகளை களைகிறதுக்காக, அதாவது ஒரே எண்ணில் 2 வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஆதார் எண்ணை இணைக்கிறதுக்கு அதிகமாக பேசிட்டு வராங்க. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. தேர்தல் தொடர்பாக நமக்கு எப்போயுமே ஒரு கேள்வி வர்றதுனால தேர்தல் சம்மந்தமான நியூஸை பார்க்குறது ரொம்பவே நல்லது. அது கரண்ட் அஃபேராக இல்லாட்டியும் கூட ஜென்ரலாக ஜிகேலேருந்து கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மியூசிக் அகாடமியின் 99வது ஆண்டு விருதுகள் அறிவிப்பு. ஸ்ரீராம்குமாருக்கு சங்கீத கலாநிதி விருதும், ஊர்மிளாவுக்கு வந்து நிருத்திய கலாநிதி அப்படிங்கிறது சென்னை மியூசிக் அகாடமி தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு சார்ந்து இருக்கிறதுனால இது கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கிறது நல்லது. இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரே இடத்தில் ஹைப்ரிட் முறையில் காற்றாலை மற்றும் சூரிய மின் நிலையம் மின்வாரியம் திட்டம். ஏற்கனவே பார்த்தோன்னா காற்றாலையில் நம்ம தமிழ்நாடு தான் இதாக இருக்குது. இந்த வகையில் சூரிய சக்தியும் இந்த மாதிரி புதுசாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் நிறைய ஊர் பேரோட போட்டிருக்காங்க. ஹைப்ரிட் முறையில் காற்றாலை அமைக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத மின்வாரியம் திட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது அமைக்கும் போது தான் தெரியும் எங்கே அமைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்கங்கிறத முன்னாடியே போட்டிருக்காங்க. இந்த நிதிநிலை அறிக்கை பார்த்துக்கோங்க. நிதிநிலை அறிக்கை பொருளாதார ஆய்வறிக்கை இதில் நிதிநிலை அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் பொருளாதார ஆய்வறிக்கைங்கிறது தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட் டைமாக இருந்திருக்கு. ஸோ அது சார்ந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உலக நுகர்வு சந்தையில் இந்தியா வந்து 2ஆம் இடத்தை நெருங்க இருக்கான். உலக நுகர்வு சந்தையில் 2ஆம் இடத்தை நெருங்கும் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நுகர்வு சந்தைங்கிறது ஒரு லேண்ட்மார்க், ஒரு மார்க்கெட் மாதிரி. ஸோ அதில் வந்து இந்தியா 2ஆம் இடம் பிடிக்கிருக்காங்க. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுக் கழகம் 1970ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதிலிருந்து இந்தியாவின் சமூக பொருளாதார நிலையை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வசதி குறைந்த பிரிவுகளின், குறிப்பாக பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவுகள் மற்றும் குறைந்த வருமான குழுக்களின் வீட்டு தேவையை நகர்ப்புற மேம்பாட்டுக் கழகம் செய்கிறது. இதில் நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா பொறுத்துக்களை வச்சு கேட்பாங்க. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டுன்னு சொல்லி ஆப்போசிட்டில் 4 வருஷத்தை வச்சு விட்ருவாங்க. ஸோ 1970 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுக் கழகம். இதுக்கு வந்து ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து இப்போ இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்திங்கன்னா 70 வயசு. ஸோ 70 வயசு வரைக்குமே அவனுக்கு வீடு தேவைப்படும். அதனால் வீட்டு வசதி நகர்ப்புற மேம்பாட்டுக் கழகம் 70 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்காக வியன்னா கூட்டறிக்கை ஆஸ்திரிய தலைநகரான வியன்னாவில் 1985 மார்ச் 22ஆம் தேதி கையெழுத்தானது.
ஓசோன் படலத்தை பாதுகாக்க குளோரோஃப்ளோரோ கார்பன் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்ற கருத்தை ஒப்புக்கொண்ட 28 நாடுகள் இதில் கையெழுத்திட்டன. 197 நாடுகள் இதை ஏற்றுக்கொண்டு உறுதியளித்தன. மான்ட்ரியால் ஒழுங்கு திட்டம் வர இது காரணமாக அமைந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆஸ்திரியாவோட தலைநகரான வியன்னாவில் ஓசோன் படலத்தை பாதுகாக்கிறதுக்காக 1985 மார்ச் 22 ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இது என்ன அப்படின்னா, இது ஓசோனை பாதிக்கக்கூடிய வாயு. 2 கொஸ்டின் பாருங்க. இப்போ ஒரு கொஸ்டின் இந்த ஒப்பந்தம் எப்போ கையெழுத்தானது, இன்னொரு கொஸ்டின் இந்த ஓசோன் படலத்தை பாதிக்கும் வாயு எதுன்னு ஸ்டாட்டிக்காக கேட்டாங்க அப்படின்னா அதையும் அடிச்சிடலாம். குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வகையில் இதை 28 நாடுகள் கையெழுத்திட்டு 197 நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கு. இது போக மான்ட்ரியால் ஒழுங்கு திட்டம் வர்றதுக்கு இது காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ குளோரோஃப்ளோரோ சம்மந்தமாக வந்துச்சுன்னா ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாங்கிறத போட்டுருங்க. 1985 மார்ச் 22 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு குழு பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து கல்வி சார்ந்து இருக்கிறதுனால இந்த இப்போ அமைக்கப்பட்ட கவர்மெண்ட் வந்து இதை தீவிரப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த வகையில் கல்வி சார்ந்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு வர்றதுனால இந்த எம்எஸ்சி குழு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எம்எஸ்சி அப்படிங்கிறது பள்ளி மேலாண்மை குழுவாம். பள்ளி மேலாண்மை குழு. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழு செயல்பட்டு வருகின்றன. பள்ளி மற்றும் மாணவர்களின் மேம்பாட்டுக்காக அமைக்கப்பட்ட இந்த குழுவில் பெற்றோர், தலைமை ஆசிரியர், உள்ளாட்சி பிரதிநிதி, தன்னார்வலர்கள், கல்வியாளர்கள் இடம்பெற்றிருப்பார்கள். இந்த குழு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிதாக கட்டமைக்கப்படும். அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் புதிய குழு கட்டமைக்கப்பட்டன. இதையடுத்து எம்எஸ்சி கூட்டங்கள் அவ்வப்போது நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ கல்வி சார்ந்து மாணவர்களோட மேம்பாடு மற்றும் கல்வி சார்ந்த மேம்பாட்டுக்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பெற்றோர்கள், தலைமை ஆசிரியர், உள்ளாட்சி பிரதிநிதி, தன்னார்வலர், கல்வியாளர்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இது 2 ஆண்டுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படுது. இது வந்து ஸ்டாட்டிக்காக கேட்டாலும் சரி, அப்ரிவேஷனாக கேட்டாலும் சரி, இது கூட்டுறாக கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் இது தமிழ்நாடு அரசோட கல்வி சார்ந்த திட்டம் அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா தங்க படிமம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சாங்க, லித்தியம். அதாவது பேட்டரிக்கு யூஸ் பண்ணுற லித்தியம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது எவ்வளவோ ஏக்கர் கணக்கில், டன்னு கணக்கில் சொன்னாங்க. இந்த வகையில் இப்போ பாருங்கள், ஒடிசாவில் தங்க படிமம் முதல் முறையாக சுரங்கத்துக்கு விரைவில் ஏலம். ஏற்கனவே கோலாரில் இருக்குது. கோலாரில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தங்கம் எடுக்கிறத விட, அந்த தங்கத்தை விற்கிறத விட அதை எடுக்கிறதுக்கான செலவு அதிகம். ஸோ அதனால் அதை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வகையில் இப்போ ஒடிசாவில் கண்டுபிடிச்சிருக்க இந்த தங்க படிமத்துக்கு வந்து முதல் முறையாக சுரங்கத்துக்கு ஏலம், விரைவில் ஏலம் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக பாருங்கள், தங்க சுரங்கத்தின் கேந்திரமாக ஒடிசா மாநிலம் மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்தால் தான் தெரியும் எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது. இன்னைக்கு செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சொல்லுவோம். நன்றி.